9 கோள்களில் நம்பர் 1 சூப்பர் கோள் கொண்டது சூரியன். சூப்பர் கோள் கொண்டது சூரியன். அண்ணா எப்படி விஞ்ஞான ரீதியில் கண்டுபிடித்து அந்த சின்னத்தை திராவிட முன்னேற்றத்திற்கு தந்தார்களோ, நமது சின்னம் நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. மீண்டும் ஆளுகின்ற முதலமைச்சர், மீண்டும் ஆளுகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி வரவேற்க வேண்டியது 2026 தேர்தல் நிறைவேற்றவுடன் உறுதியாக இரண்டாம் முறையாக நம்முடைய முதலமைச்சர் தான் முதலமைச்சராக இயல்பு நம்பிக்கை சிறப்பான ஆட்சி. அனைத்து மக்களையும் சமநீதியோடு உறுத்தாய் மக்களாக பாடித்து அனைத்து வளங்களும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்றடைகிற வகையில் அவருடைய நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நல்லதை தெரிவிக்கிறேன். ஸ்டாலின் தொடர்ந்தும் நல்லா சொல்லுங்க. இந்த மனநிலை நமக்கு நாளைக்கு இந்த மண்டபத்தில் கூட்டியிருக்கின்ற மக்களோடு மட்டும்தான் நாங்கள் தமிழ்நாடோட போயிட்டு வரோம். பரவலா எல்லா மக்களும் ஒரு சிறப்பான ஆட்சியை கற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் தான் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக வரவேற்கின்ற எண்ணத்தில் இருக்கிறார் என்பதை தெரிந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாநில அம்மா அவர்கள், நம்முடைய தளபதி அவர்கள் தான் உங்களின் ஓட்டை மக்களின் ஓட்டை பெற்று முதலமைச்சரானவர்கள். எடப்பாடி பழனிசாமியும் நான் உட்பட நான் அம்மா அவர்களால் முதலமைச்சராக்கப்பட்டேன். அவர் சின்னம்மா அவர்களால் முதலமைச்சராக அம்மாவுக்கு பதவி இருக்க முடியாத சூழலை ஏற்படுகிற பொழுது எதிர்த்தாங்க ஒரு முறை கூட 2 முறை. அதே மாதிரி அம்மாவுக்கு தடையெல்லாம் நீக்கிய பிறகு அவர்களும் நான் பொறுப்பை தந்துவிட்டு வந்துவிட்டேன். அதே போல சின்னம்மாவுக்கு தான் 3ஆம் முறையாக முதலமைச்சராக இருக்காங்க. அவர்களும் அந்த பொறுப்பை தந்துவிட்டு அவர்கள் தான் பழனிசாமி அவர்களை முதலமைச்சருக்கு ஊருக்கு கூடிய ஒரு காலநிலையில் இருந்து பதவியை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கே துரோகம் முதலமைச்சர் வந்து அவர்களை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினார் அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்தால் சூரியனை பார்த்து ஏதோ குறைக்கிறது சொல்லலாமா? நன்றி இருக்கா? நன்றி இல்லாத ஒரு மனிதர் இந்த அரசியல் லோகத்தில் இருக்கிறான்னு சொன்னால் அதனால்தான் அவர் பொதுச்செயலாளர் பொறுப்பேற்றுக் கொண்ட நாளிலிருந்து 10 தோல்வி. எந்த தேர்தல் வந்தாலும் பழனிசாமி வெற்றி பெறவே முடியாத அந்த நிலைக்கு மக்கள் அவநம்பிக்கை. நன்றி இல்லாத யார் இருக்கின்றார்கள் அரசியலில் எனக்கு ஏற்பட்ட துரோகங்களை காரணம் சொல்ல விரும்பவில்லை. அதற்கு மக்கள் சரியாக தண்டனையில் தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். முன்னாள் டெல்லியில் இருப்பவர்கள் இங்கு வந்து சென்னையில் உட்கார்ந்து வந்து கூட்டணி பற்றி பேசுவார்கள். என்பது இங்கே இருப்பவர்கள் டெல்லிக்கு செல்ல ஒரு அமரநிலையை கட்சியை குளிதோண்டி உடைந்த ஒரே நபர் உதயகுமார் கடப்பாறை எடுத்துக்கிறத பழனிசாமி கம்பெனி எடுத்துக்கிறத 2 பேரும் குளியை தோண்டி வேலையை முடிச்சிட்டாங்க. தலைவர் யார் இருக்காங்க? சீரியஸ் பண்ண முடியுமா? இப்ப என்ன பேசிருக்காரு? சீனிவாசன் முடியுமா? அவர் இப்ப என்ன பேசிருக்காரு? பெண்களை இந்தியவர்கள் பேசிய நிலைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை கொண்டு போய் நடத்த நிப்பாட்டி இருக்கின்ற ஆளுநர் நீங்க அந்த கட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. முடிஞ்சிச்சு. நான் பார்த்து இந்த 4 வருஷம் சட்ட போராட்டம் நடத்தி பார்த்தேன். சொல்ல போனீங்க அவருடைய தலைவலி தான் என்னை அழைத்து உங்களை நான் வரவேற்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில்